நாட்டில் ஏற்பட்டுள்ள அதிக மழையுடன் கூடிய வானிலையினால் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 78,467 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த இரண்டு மாவட்டங்களிலும் உள்ள 77 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் 157 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலை தெரிவித்துள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு போரதீவு பற்று பகுதியிலும் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் அடைமழை மற்றும் குளங்களின் பெருக்கெடுப்பு காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெல்லாவளி, பாலையடி, வேத்துச்சேனை ஆகிய பகுதிகள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வெள்ள நீர் காரணமாக மண்டூர் வெல்லாவளி வீதி முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதோடு வெல்லாவளி பாளையாடி வட்டை வீதியும் நீரில் மூழ்கியுள்ளது. இந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பதற்கும் மீட்பு பணிகளுக்கு படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் காட்சிகள் எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் பதிவாகின. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை, வாழைச்சேனை மற்றும் கிரான் உள்ளிட்ட பல பிரதேச செயலக பிரிவுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த பகுதியூடான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோடு பிரதேச மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு, வந்தாறுமூலை, மாவடிவெம்பு, ஏறாவூர் ஆகிய பகுதிகள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு இந்த பகுதியூடான போக்குவரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை அதிக மழை காரணமாக மட்டக்களப்பு நகரமும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த வயல் நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அம்பாறை மாவட்டத்தை ஆண்டிய பகுதிகளில் உள்ள 3 குளங்களின் வான்கதவுகள் 3 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை தொடக்கம் பொத்துவில் வரையான கரையோர பகுதி முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கடந்த முறை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது நீரில் மூழ்காத பல பகுதிகளும் இந்த முறை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேவேளை வெள்ளம் வடிந்தோடுவதற்கு தடையாக உள்ள இடங்களை சீர் செய்யும் நடவடிக்கைகளில் அட்டாளைச்சேனை பிரதேச சபையினர் ஈடுபட்டிருந்தனர். அட்டாளைச்சேனை, கல்முனை, காரைத்தீவு, நிந்தவூர், ஆலையடிவம்பு, திருக்கோவில் உள்ளிட்ட பல பிரதேச செயலாளர் பிரிவுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த பல ஏக்கர் வயல் நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை கல்முனை வீதியில் உள்ள மாவடிப்பள்ளி பாலத்தின் மேல் வெள்ள நீர் செல்வதனால் இந்த வீதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. புலனறுவை பராக்கிரம சமுத்திரத்தின் அனைத்து வான்கதவுகளும் 9 அங்குலம் வீதம் திறக்கப்பட்டுள்ளன. இதனூடாக செகண்டுக்கு 1040 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக மட்டக்களப்பு புலனறுவை பிரதான வீதியில் கல்லல்ல பகுதி இன்று காலை முழுமையாக நீரில் மூழ்கியிருந்தது. இந்த வீதியூடான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அதிக மழையுடன் கூடிய வானிலையினால் மின்னெரியா குளமும் தற்போது பெருக்கெடுத்துள்ளது. இதேவேளை நேற்று 9 அங்குலம் அளவில் திறக்கப்பட்டிருந்த கவுடுள்ள நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் இன்று 1.5 அடி வரை திறக்கப்பட்டுள்ளன. இதனூடாக வினாடிக்கு 6360 கன அடி நீர் வெளியேறுகிறது. இன்று காலை 8:30 நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அதிக மழை வீழ்ச்சியாக அம்பாறை மாவட்டத்தில் 307.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 229.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், மயிலம்பாவளியில் 187.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது.